இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும். அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான உபதேசங்களை கேட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இன்னும் ஒரு சில தினங்களிலே ஹஜ் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு தினத்தை நாமெல்லாம் அடைவதற்காக வேண்டி பல்வேறு விதமான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்து வருகிறோம். பெருநாளுக்காக புத்தாடைகள் எடுப்பது, குர்பானுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஆடு மாடுகளை எல்லாம் வாங்கி அதை பராமரிப்பது, பெருநாளுடைய தினம் வந்துவிட்டது என்று சொன்னால் புத்தாடைகளை நல்ல முறையிலே அணிந்து குர்பானை கொடுத்து நல்ல முறையிலே சாப்பிட்டு மன மகிழ்ச்சியோடு அந்த நாளை அடையலாம் என்று நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நாளினுடைய பெயராக ஈதுல் அல்ஹா, தியாக திருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த நாளை பற்றி நம்மிடத்திலே சொல்லும் பொழுது உடனடியாக நம்முடைய உள்ளத்திலே என்ன யோசனை, என்ன சிந்தனை ஏற்படும் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவரும் பல்வேறு விதமான தியாகங்களை செய்தார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களை பற்றி உண்டான செய்திகள், பல்வேறு வரலாற்று விஷயங்கள் நமக்கு அந்த நேரத்திலே உபதேசமாக சொல்லப்படும் பொழுது சில கண்ணீர் துளிகள் நம்முடைய கண்ணிலிருந்து வரும். அந்த அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் வந்து சென்றுவிட்டு உடனடியாக அதோடு கலைந்து செல்லக்கூடிய மக்களாகவும், பெருநாள் தினத்தை கொண்டாடி விட்டோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் சொர்க்கத்திற்குரிய மக்களாக மாறி போய்விட்டோம் என்ற எண்ணத்திலேயும் பெரும்பாலான மக்கள் ஹஜ் பெருநாள் வந்துவிட்டது என்று சொன்னால் இது போன்ற சிந்தனையிலே நம்முடைய சமூகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு உண்மையான மூமின் என்றால், சொர்க்கத்திற்குரிய அடியான் என்றால், யாருக்கு சொர்க்கமானது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இந்த இரண்டு குணங்கள் அந்த அடியானிடத்தில் இருக்க வேண்டும். யாரிடத்தில் இந்த இரண்டு குணங்கள் இருக்கின்றதோ அவருக்குத்தான் அந்த சொர்க்கமானது இலகுவானதாக கிடைக்கும். நாம் சொர்க்கத்தை ஆசைப்படுகின்றோம் என்றால் இந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 142வது வசனத்திலே நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றீர்களா? வலம்மா யஅலமில்லாஹுல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் சாபிரீன், உங்களில் யார் தியாகம் செய்யக்கூடியவர்கள் என்பதை அடையாளம் காட்டாமலும் உங்களில் யார் பொறுமையாளர்கள் என்பதை அடையாளம் காட்டாமலும் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று ஆசைப்படுகின்றீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு குணத்தை, இரண்டு பண்பை நம்மை பார்த்து கேட்கின்றான். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம் இந்த இரண்டு பண்புகளுக்கு என்றைக்கு சொந்தக்காரர்களாக மாறுகின்றோமோ, இந்த அடையாளம் எப்பொழுது நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகின்றதோ, அல்லாஹ் சொல்லக்கூடிய, அல்லாஹுக்காக எதையும் அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக,
எதையும் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக, எந்த சோதனைகள் வந்தாலும் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இந்த பூமியிலே வாழ்பவர்களாக யார் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக இந்த பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் சொர்க்கம் கிடைக்குமே தவிர வெறுமனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், வெறுமனே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று சொல்லி அந்த வரலாற்று செய்தியை கேட்டவுடன் கண்ணீர் மல்க வெறுமனே கடந்து செல்வதனால் மட்டும் சொர்க்கத்திற்குரிய மக்களாக நாம் மாறிவிட முடியாது. நம்மிடத்திலேயும் அந்த அர்ப்பணிப்புகள் வளர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அர்ப்பணிப்புகளை செய்தார்கள், அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் எப்படி அர்ப்பணிப்புகளை செய்தது, தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்தார்கள், குடும்ப வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள், சமூக விஷயத்திலே எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், நாம் அந்த அர்ப்பணிப்புகளில் துளியளவாவது செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணம் என்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் நமக்கு சொர்க்கம் தயாரிக்கப்படுகின்றது. நாம் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை இலகுவாக அடைய வேண்டும் என்றால் நம்மிடத்தில் இந்த குணங்கள் வர வேண்டும் என்பதை முதலாவது செய்தியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் எப்படி இருக்கின்றது, எப்படிப்பட்ட நிலைமைக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகமானது சென்று கொண்டிருக்கின்றது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே மூமின்களாக இருக்கக்கூடிய, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு விதமான சோதனைகள் வருகின்றது, நெருக்கடிகள் வருகின்றது. நம்முடைய உள்ளமானது தடுமாறக்கூடிய வகையில் தான் சமூக கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. சைத்தானுடைய ஊசலாட்டம் நாளுக்கு நாள் அதிகமாகி எந்த நேரத்திலும் தடுமாறக்கூடிய வகையிலே, எந்த நேரத்திலும் வழிகேட்டை நோக்கி போகக்கூடிய வகையிலே, நரக படுகொலியை நோக்கித்தான் சைத்தான் நம்மை ஒவ்வொரு நாளும் இழுத்து சென்று கொண்டிருக்கிறான். இந்த நேரத்திலே நாம் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாளர்களாக, தியாகம் செய்யக்கூடியவர்களாக, உள்ளத்தோடு போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை இப்னு ஹிப்பான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே 4862வது செய்தியாக நம்மால் காண முடிகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், வல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் யார் தன்னுடைய நப்சோடு போராடி கொண்டிருக்கின்றாரோ அவர்தான் உண்மையிலேயே ஜிஹாத் செய்யக்கூடியவர், அவர்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே மிகப்பெரிய புனித போரை செய்யக்கூடியவர் என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்திலே, அந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 அரஃபாய் மைதானத்திலே வைத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்லி காட்டுகின்றார்கள். யார் உண்மையான அறப்போராளி தெரியுமா, யார் உண்மையிலேயே ஜிஹாத் செய்யக்கூடியவர் தெரியுமா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய நப்சோடு, தன்னுடைய உள்ளத்தோடு யார் போராடுகின்றாரோ அவர்தான் உண்மையான அறப்போராளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இபாதத்துகள் விஷயத்திலே, வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய விஷயத்திலே இன்றைக்கு நமக்கு சோதனைகள் வருகின்றது என்றால் வணக்க வழிபாடுகளை தூக்கி எறியக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். நம்முடைய வியாபாரத்திலே நமக்கு ஏதேனும் கொடுக்கல் வாங்கலிலே ஒரு சோதனை வருகின்றது என்று சொன்னால் இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாக மாறி போய் விடுகின்றோம். நம்முடைய ஈமானுக்கு ஏதேனும் ஒரு சோதனை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய சுய ஒழுக்கத்தை சோதிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏதேனும் ஒரு சோதனை வழங்கப்பட்டது என்று சொன்னால் உடனடியாக நமக்கும் இஸ்லாத்திற்குமே சம்பந்தம் இல்லாமல் போய் விடுகின்றது. நம்மால் அந்த கஷ்டத்தை தாங்க முடிய மாட்டேன் என்கின்றது. எப்படி வாழ்றது, இப்படி ஹராம் ஹலால் எல்லாம் பேணி வாழ முடியுமா? எவ்வளவு பெரிய இந்த உலகத்தில் எவ்வளவு நெருக்கடியில வாழ்றோம் தெரியுமா, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு தெரியுமா, எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில இந்த உலகத்துல நடைபெற நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது இருக்கு தெரியுமா. இதுல என்ன அல்லாஹ், இதுல என்ன ரசூல், இதுல என்ன குர்ஆன், இதுல என்ன ஹதீஸ், பெருசா நம்முடைய வாழ்க்கையில எதையும் பேண முடியாதுங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாக போகக்கூடிய மக்களாக இன்றைக்கு பெரும்பாலான மக்கள். இந்த சோதனை விஷயத்தில் அல்லாஹ் நம்மை அர்ப்பணிக்கின்றோமா, தியாகம் செய்கின்றோமா, பொறுமையாக இருக்கின்றோமா என்பதை சோதிப்பதற்காக ஏதேனும் ஒரு சோதனையை நம்மிடத்திலே தந்தான் என்றால் இஸ்லாத்திற்கும் நமக்குமே சம்பந்தம் இல்லாதவர்களாக மாறி போய் விடுகின்றோம் என்றால்
அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே சஹாபாக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்களா? அவர்களுக்கு வராத சோதனைகளா? இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பாலைவன பெரு வெளியிலே சுடுமணலிலே கடத்தப்பட்டாங்க. பல்வேறு விதமான வேதனைகளுக்கு ஆள்பட்டாங்க. ஊர் ஒதுக்கப்பட்டு சமூக பகிஷ்காரங்களுக்கு ஆளானாங்க. சொந்த ஊரை விட்டே துரத்தி அடிக்கக்கூடிய வகையிலே ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய வகையில் பலவிதமான நாடுகளுக்கு பயணிச்சு நாடற்ற வீடற்ற பொருளற்ற உண்பதற்கு உணவில்லாத அகதிகளாக பல நபித்தோழர்கள் பல ஊர்களுக்கு பயணித்தார்கள். அதுல ஒருத்தர் கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண மனிதர் கிடையாது. அவர் ஒருத்தர் கீழே அடிமையாக இருக்கிறாங்க. அந்த அடிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்த உடனே அதை பற்றியே முணுமுணுத்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய எஜமான் வந்து கேள்வியை கேட்கிறாரு. அவரிடத்துல என்னங்கிறத விசாரிக்கிறாரு. இறுதியில தெரிஞ்சிருது இவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. அப்படி உடனடியாக அவருக்கு வேதனைகள் ஆரம்பமாகின்றது. எந்த கொல்ல பட்டறையிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தாரோ அடிமையாக, அந்த கொல்லு பட்டறையிலே நெருப்பிலே அந்த நெருப்பு கங்கிலே போட்டு அவரை மிகப்பெரிய அளவில் வேதனை செய்கின்றார்கள். உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாம் தோல்கள் எல்லாம் கருகி ஓடோடி வேதனை தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், வேதனை தாங்க முடியல, சிரமங்கள் தாங்க முடியல, ரொம்ப மிகப்பெரிய கொடூரங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கொஞ்சம் பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா? இந்த வேதனையெல்லாம் இல்லாம ஆகிறதுக்கு, கொஞ்சம் இந்த வேதனையெல்லாம் இலகுவாகிறதுக்கு எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டீங்களா என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன வார்த்தை அந்த இடத்துல சொல்றாங்க? நீங்க அவசரப்படுறீங்க. அட, மிகப்பெரிய மரண வேதனையை தாண்டி வரக்கூடிய அந்த நபித்தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, நீங்க அவசரப்படுறீங்க, நீங்க அவசரப்படுறீங்க. உங்களுக்கு முன்னர் இருந்த மக்களுக்கு எப்படி எல்லாம் வேதனை வந்தது தெரியுமா? அவர்களை ஆள் உயிர குழியை தோண்டி அவர்களை உள்ளே இறக்கி தலையிலே ரம்பத்தை கொண்டு அறுத்தெடுத்தார்கள். அவர்கள் ஈமான்ல எந்த மாற்றமும் வரல. அவங்க அவசரப்படல. அவங்க இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறியறல. இன்னும் சுடு சீப்புகளை கொண்டு இரும்பு கம்பிகளை கொண்டு உடம்பெல்லாம் பீத்தெடுக்கப்பட்டார்கள். நரம்புகள் எல்லாம் அதன் மூலம் எலும்புகள் எல்லாம் கீறி எடுக்கப்பட்டது. அந்த நேரத்திலும் கூட அவர்கள் இந்த ஈமான விட்டுறல, இஸ்லாத்தை விட்டுறல. நீங்கள் இந்த சாதாரண வேதனைக்காக வேண்டி அவசரப்படுகின்றீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள் என்று சொன்னால், நமக்கு இப்படி ஒரு வேதனை வந்துச்சுன்னா, நமக்கு இப்படி ஒரு சோதனை வந்துச்சுன்னா, இந்த இஸ்லாமாவது ஈமானாவது அல்லாஹ்வாவது ரசூலாவது என்று ஓடி போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்றோம் என்றால், இப்படிப்பட்ட மக்களாகிய நம்மை பார்த்துதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 214வது வசனத்திலே மீண்டும் அதே வாசகத்தை நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றான். அம் ஹசிபுத்தும் அன் ததுஹுலுல் ஜன்னா, நீங்கள் சோதிக்கப்படாமலேயே சொர்க்கம் சென்று விடலாம் என்று ஆசைப்படுகின்றீர்களா? வலம்மா ஏத்திக்கும் மஸலுல்லதீன ஹலோ மின் கபலிக்கும் மஸ்ஸதுமுல் பஅஸாஹு வல்லர்ராஹு வஸுல்ஸிலு, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டதை போன்று கஷ்டங்களும் சிரமங்களும் சோதனைகளும் உங்களுக்கு வராமல் இலகுவாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று ஆசைப்படுகின்றீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கின்றான் என்றால், வெறுமனே தியாகத்தை நினைவு கூறுவது அல்ல இந்த மாதம் என்பதை யோசிக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? நம்முடைய சுய ஒழுக்க விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? நம்முடைய இபாதத் விஷயத்தில், நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், நம்முடைய ஒட்டுமொத்த தனிப்பட்ட வாழ்க்கை விஷயத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதை தியாகம் செய்திருக்கிறோம்? அந்த அர்ப்பணிப்பு குணம் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? சகிப்புத்தன்மை நம்மிடத்தில் எந்த இடத்தில் வெளிப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் அவரவர் வாழ்க்கையிலே யோசித்து முடிவெடுத்தோம் என்றால் நமக்கு சொர்க்கம் காத்திருக்கின்றது. இல்ல வெறுமனே உட்கார்ந்து கொண்டு சொர்க்கம் சென்று விடலாம் என்று நினைத்தோம் என்றால் அந்த இடம் நமக்கானது அல்ல என்பதை மார்க்கம் நமக்கு முதலாவது நிபந்தனையை சொல்லி காட்டுவதை தெரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அடுத்தபடி குடும்ப வாழ்க்கையை கொஞ்சம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்முடைய குடும்பத்துல யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, யாரும் வறுமையோடு இருந்திடக்கூடாது, எல்லாம் நல்ல ஆடைகள் அணியணும், நிம்மதியாக தூங்கணும்,
நாம தான் கிழிஞ்சு ஆடை போட்டு சின்ன வயசுல வாழ்ந்துட்டோம். நாம தான் ஒழுகிற வீட்டுக்குள்ள ஓட்டு வீட்டுக்குள்ள வாழ்ந்துட்டோம். மிகப்பெரிய அளவுல வேதனைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். நாம தான் சரியா படிக்கலை, நம்ம மக்களாவது நல்லா படிக்கட்டும். நாம தான் சரியா சாப்பிடலை, நம்ம மக்களாவது நல்லா சாப்பிடட்டும். நாம தான் நிம்மதியா தூங்கலை, வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டோம். நாம பட்ட கஷ்டம், நாம பட்ட சிரமம் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குடும்பத்தார்கள் ஒரு காலத்திலையும் பற்றக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அன்றாட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான உழைப்புகளை, தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இதுக்கெல்லாம் தியாகம் செய்யறோம் இல்லை, இதுக்கெல்லாம் அர்ப்பணிப்பு செய்யறோம் இல்லை, இதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கிறோம் இல்லை, இதுக்காக பொருளாதாரத்தை திரட்டுறதற்காக வேண்டி பலவிதமான உழைப்புகளை, தியாகங்களை செய்யக்கூடிய மனிதர்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், இது மட்டும் பொறுப்பில்லை, இதுக்காக மட்டும் குடும்பத்தை உங்களுக்கு நாங்க தந்தரல, இதுக்காக மட்டும் நீங்க தியாகம் செய்யறது அவசியம் இல்லை, கூட சேர்த்து இன்னொன்னு என்ன பண்ணணும் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்புசக்கும் வ அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் மிக பெரும் கற்களும் பாறைகளும் அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட தீய மனிதர்களும் தான் அதனுடைய எரிபொருள் என்பதை புரிந்து கொண்டு அந்த நரகத்திலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று வல்ல ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றானே, இதற்காக என்ன அர்ப்பணிப்புகளை செய்திருக்கிறோம், இதற்காக என்ன தியாகங்களை செய்திருக்கிறோம், இதற்காக என்ன நேரத்தை ஒதுக்கி நம்முடைய குடும்பம் இங்க நிம்மதியா இருக்கிற மாதிரி நாளை மறுமையிலையும் சொர்க்கத்திலே நிம்மதியாக இருக்க வேண்டும். இங்க எப்படி ஒன்னா உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோமோ இதே போல் குடும்பத்தோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலேயும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றது. நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கு இஸ்லாம் இருக்கின்றதா? நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கு ஈமான் இருக்கின்றதா? நம்முடைய குடும்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறைகள், சுன்னத்துகள் பேணப்படுகின்றதா என்று கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், பிள்ளைகளுக்கு உணவு வாங்குவதற்கும், உடை வாங்குவதற்கும், கல்வி படிக்க வைப்பதற்கும், குடும்ப தேவைகளுக்காகவும் பலவிதமான சிந்தனைகளை செதுக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம். நம்முடைய மக்களுடைய நிலைமையை பார்த்தோம்னா, அந்த எந்த பையனுக்காக, எந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ அந்த பையனுக்கு இன்னைக்கு மௌத்தா போன வாப்பாவுக்கு ஜனாசா எப்படி தொழுக வைக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது, என்ன துவா கேட்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. நண்பர்களோடு சேர்றான், புகை மது போதையின் அடிமையாகிறான். இன்னைக்கு விதவிதமா வகை வகையா பல்வேறு போதை பொருள்களுக்கு இன்றைக்கு ஆளாகி கொண்டு ஆண் சமுதாயம் நாசமாகி கொண்டிருக்கின்றது. செல்போன் என்ற போதையிலே பெண் சமூக மக்களும், அதன் பிறகு அந்நிய ஆண்களோடு பழகக்கூடிய ஆபாச கலாச்சாரங்களும் இன்றைக்கு தாறுமாறாக போய் நம்முடைய பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை நாசமாகி கொண்டிருக்கின்றது. பல குடும்பங்களிலே பெண்களாக இருக்கக்கூடிய மனைவிமார்களுடைய வாழ்க்கை கூட அந்நிய ஆண்களோடு செல்போன் கலாச்சாரத்தினுடைய விளைவாக மிகப்பெரிய அளவில் மோசமாகி கொண்டிருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. நம்முடைய மக்கள் தொழுகின்றார்களா? நம்முடைய மக்கள் ஓதுகின்றார்களா? நம்முடைய மக்களிடத்தில் ஈமான், இறையச்சங்கள் இருக்கின்றதா? அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னன்னு தெரியுமா? நாம மௌத்தா போய்விட்டோம் என்று சொன்னால் நமக்கு பின்னால் அந்த மக்கள் தீன் இஸ்லாத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுத்திருக்கின்றோமா? இதற்காக அர்ப்பணித்தோமா? இதற்காக நம்முடைய நேரத்தை செலவழித்தோமா என்று பார்த்தால் இதற்கெல்லாம் கிடையாது. அதற்கெல்லாம் இன்றைக்கு நாம் நேரத்தை செலவழிக்க, சிந்தனையை செலவழிக்க தயார் கிடையாது. என் மக்கள் என்ன அங்க கூட்டிட்டு போக சொல்றாங்களா? வா போலாம், எல்லாரும் போலாம். சுற்றுலாக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்களா? வா எல்லாரும் போலாம். அதை வாங்கி கேட்டாங்களா? உடனே வாங்கி கொடு. என்னுடைய மனைவி அதை கேட்டுச்சா? உடனே வாங்கி கொடு. எல்லாத்தையும் தெளிவாக, தெல்ல தெளிவாக அர்ப்பணிக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் அவங்க சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன நம்மிடத்தில் இருக்கின்றது? அவர்களிடத்தில் ஒரு தீமையை பார்க்கும் பொழுது அதை கண்டிக்க வேண்டும், திருத்த வேண்டும், புத்திமதி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இன்றைக்கு இருக்கின்றதா என்றால் அதற்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த உலகத்திற்கெல்லாம் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளை, சின்ன பையன், பைத்துல் மாலில் இருக்கக்கூடிய ஒரு பேர் சம்பளத்தை விளையாண்டு இருக்கக்கூடிய மக்களோடு சேர்ந்து எடுத்து சாப்பிட்டுறார்.
உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நம்மள மாதிரி அவருக்கு வேலை இல்லை, அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, அந்த நாட்டுடைய ஜனாதிபதி தானே, அல்லாஹ்வுடைய தூதர் தானே, ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து நடுநடுங்கி கொண்டிருந்த மாவீர சக்கரவர்த்தி தானே அல்லாஹ்வுடைய தூதர். ஏன் அவருக்கு வேலை இல்லையா? அவருக்கு அவருடைய சுய காரியங்களை தேட வேண்டிய சூழல்கள்லாம் இல்லையானா? எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல என்ன பண்ணுனாங்க? சின்ன குழந்தை தானே, என்னமோ பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுறாம இங்க வா என்று சொல்லி, அசனே இந்த பைத்துல் மால் பொருள் இருக்குல்ல, இது நம்ம இந்த முகம்மதுடைய குடும்பத்துக்கு ஹராம்னு உனக்கு தெரியாதா? எவ்வளவு தடவை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேங்கிற கருத்துப்பட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்கன்னா, அந்த சின்ன பையன்கிட்ட கேட்கிறாங்க, பைத்துல் மால் பொருள் ஹராம்னு அன்னைக்கு சொல்லல, கேட்கிறாங்க, பைத்துல் மால் பொருள் இந்த முகம்மதுடைய குடும்பத்துக்கு ஹராம்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் என்றால் என்ன அர்த்தம்? சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க முன்னாடியே, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் தொடக்கூடாது, இதை செஞ்சிடக்கூடாது என்று முன்னமே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் விளையாட்டு பருவத்தில் அந்த குழந்தை என்னத்தையோ எடுத்து சாப்பிட்ட உடனே வாயிலே விரலை விட்டு துப்பு துப்பு என்று சொல்லி பைத்துல் மால் சின்ன ஒரு பேர்ச்சம்பள விஷயத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பேணுதலாக இருந்திருக்கின்றார்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளை ஆபாசத்திலே நாசமாவதற்கு நாம் தான் காரணம். நம்முடைய பிள்ளை போதை பொருள் பழக்கத்திற்கு அடிமையாவதற்கு நாம தான் காரணம். நம்முடைய மனைவி நாசமாவதற்கு, மார்க்க வரம்புகளை பேணாமல் இந்த உலக மோகத்திலே மூழ்குவதற்கு நாம் தான் காரணமாக இருக்கின்றோம் என்று சொன்னால் இதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, முக்கியமான கடமை இருக்கு, உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரகை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்லி காட்டுகின்றான் என்றால் இதற்காக என்ன அர்ப்பணிப்பு செய்தோம், இதற்காக என்ன தியாகம் செய்தோம், இதற்காக என்ன நேரத்தை ஒதுக்கினோம் என்பதை இரண்டாவது விஷயமாக நம்முடைய உள்ளத்திலே நாம் அசை போட கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக மூன்றாவது விஷயமாக நாம் கவனிக்க வேண்டியது தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன அர்ப்பணிப்பு பார்த்துட்டோம், குடும்ப விஷயத்துல என்ன அர்ப்பணிப்பு, என்ன செய்யணும் என்பதை ஓரளவு தெரிந்து கொண்டோம். மூன்றாவது விஷயமாக சமூக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, சமூக அக்கறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த விஷயத்தில் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது? இஸ்லாத்தை பத்தி நமக்கு புதுசா யாராவது ஏதாவது சொல்லி தரணுமானா கிடையாது. இஸ்லாம்னா என்ன? ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க, இஸ்லாம்னா என்ன யார சொல்லலாம்? பிறர் நலம் நாடுறது தாப்பா இஸ்லாம். உனக்கு என்ன நீ விரும்புறியோ அதையே நீ மற்றவனுக்கு விரும்பு, அதுதான் இஸ்லாம். தனக்கு விரும்புறதையே தன்னுடைய சகோதரனுக்கு ஒருத்த விரும்பாத வர அவன் உண்மையான மூமீனே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மூமீன் முஸ்லிம்னா அவனுடைய அடையாளம் என்னங்கிறத நமக்கு காட்டுறாங்க. உனக்கு என்ன நீ நல்லது நினைப்பில்லை, உனக்கு ஒண்ணு ஆயிரக்கூடாது நீ நினைப்பில்லை, உனக்கு ஒண்ணு தேவையான நீ நினைப்பில்லை, அதே மாதிரி நீ மற்றவனுக்கு நினை, அதையே நீ விரும்பி அதற்காக அர்ப்பணிப்பு செய், அதற்காக தியாகம் செய், அதற்காக உழைப்பு செய் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய வேளையில இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்புல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய வியாபாரம், நம்முடைய சுகதுக்கங்கள் இது மட்டும்தான் நமக்கு பெரிதாக தெரிகின்றதே தவிர பக்கத்து வீட்டுல ஒரு தப்பு நடக்குதே, பக்கத்து தெருவுல ஒரு தப்பு நடக்குது, சமூகத்தில் அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, இதுக்காக வேண்டி நாம் ஏதாவது செய்யணுமே என்று களம் இறங்கி அதற்காக இன்றைக்கு தாவா பணிகளிலே ஈடுபடக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா? பெருமுனை பிரச்சாரங்கள் ஒரு காலத்தில் எவ்வளவு நடைபெற்று கொண்டு ஊர் ஊராக வீதி வீதியாக போய் பிரச்சாரங்களை செய்த மக்கள் நாம், வீடு வீடாக போய் தனிநபர் தாவாக்களை செய்த மக்கள் நாம். எங்கேயாவது ஒருத்த பட்டாசு வெடிச்சிட்டானா, எங்கேயாவது ஒருத்த தப்பு பண்ணிட்டானா உடனே போய் தப்பு இது தவறு செய்யக்கூடாது, பொருளாதார வீண்முறையும் அது இது என்று சொல்லி பலவிதமான அர்ப்பணிப்புகளை தாவா பணிகளிலே செய்த மக்கள் நாம். ஷிர்க்குக்கு எதிராக, பித்அத்துகளுக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையில நாம் காட்டிய அந்த போர் குணம் இருக்கின்றதே இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றதா? ஆரம்ப காலகட்டத்திலே நம்மிடத்தில் இருந்த அந்த வீரியம், நம்மிடத்தில் இருந்த அந்த ஒரு உத்வேகம் இன்னைக்கு நம்மிடத்துல இருக்கின்றது என்று சொன்னால் கிடையாது. நமக்கு தான் பள்ளி வந்துருச்சு இல்ல, நமக்கு தான் எல்லா ஒரு செட்டப் அமைச்சு கிடைச்சிருச்சு இல்ல, நமக்கு தான் எல்லா தாவா பணிகள் எல்லாமே முஸ்லீமா மாறிட்டாங்கல்ல, எல்லாரும் தௌஹீத்வாதியா மாறிட்டாங்கல்ல, நாளைக்கு உலக அழிஞ்சாலும் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிருவாங்கல்ல என்ற எண்ணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கண்ணுக்கு முன்னால எத்தனை பாவங்கள் நடக்குது, எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, எவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கின்றது, அதையெல்லாம் பார்த்து கொண்டு நம் எதுக்குப்பா இதுக்கெல்லாம் போய் தேவையில்லாம அதை போய் தடுத்து என்னாக போகின்றது என்று நினைத்து
இலகுவாக கடந்து போய் விடுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். மக்களே, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு சமூகம் ஒரு கப்பலிலே பயணித்துக் கொண்டிருந்தது. அந்த சமூக மக்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், கீழ் அடுக்கிலே அவர்களால் ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் கீழ் அடுக்கிலே இருந்தார்கள். நல்ல பொருளாதாரத்தில் மேம்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல் தளத்தில் இருந்தார்கள். மேல் தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதி வாய்ப்பு சூழல் எல்லாம் அங்கேயே இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி, புலங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அங்க இருக்குது. இந்த கீழ் தளத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சரியான தண்ணி வசதியோ வேணுங்கிற பொருளோ அந்த செட்டப் எல்லாம் அங்க இல்லை. இவங்க எது தேவையானாலும் மேலே ஏறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த நேரத்துல கீழே இருக்கக்கூடிய அந்த கூட்டம் ஒரு முடிவெடுத்தது, எதுக்கு தேவையில்லாம மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கணும்? இங்கதான் கடல்ல இவ்வளவு தண்ணி ஓடிட்டு இருக்குதே, கப்பல்ல சின்னதா ஒரு ஓட்டைய போட்டோம்னா அழகா தண்ணி நமக்கு வந்துருமே, நாம பாட்டுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கலாமே என்று சொல்லி அந்த கூட்டம் ஒரு முடிவெடுத்தது. அவர்கள் இதைத்தான் செய்ய போகின்றார்கள் என்று தெரிந்து மேல் இருக்கக்கூடிய அந்த கூட்டமானது பார்த்து கொண்டே இருந்தது. இறுதியிலே ஓட்டை போட்டார்கள். தண்ணீரானது மெல்ல மெல்ல கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களை அழித்தது. பிறகு அதே தண்ணியானது இன்னும் மேல ஏறி மேல் தளத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அழிந்து ஒட்டுமொத்த அந்த கப்பலிலே பயணித்த மக்களும் அழிந்து நாசமானார்கள். இதை நான் எதற்காக இங்கே உதாரணமாக சொல்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு விளக்கத்தை சொல்கின்றார்கள். யார் நன்மையை ஏவி தீமையை சரியான முறையிலே தடுக்கவில்லையோ, பாவங்கள் சமூகத்திலே அரங்கேறும் பொழுது அதை அதற்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்யவில்லையோ, தியாகங்களில் ஈடுபடவில்லையோ, நமக்கென்ன யாருக்கோ தானே எங்கேயோ தானே நடக்குதே என்று சொல்லி யார் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களும் சேர்ந்துதான் அந்த அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாவார்களே தவிர அவங்கள மட்டும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். யார் கண்டுக்கலையோ, யார் பார்த்து கொண்டு எனக்கு என்ன என் வேலை உண்டு என்று வாழ்ந்தார்களோ அவர்களையும் தான் அல்லாஹ் சேர்த்து தண்டிப்பான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்லி காட்டுகின்றார்கள். என்று சொன்னால், நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு நெருப்பு பிடிச்சிருச்சு என்று சொன்னால் பக்கத்து வீட்டில் தானே எரியுது என்று சொல்லி ராத்திரி நிம்மதியாக துப்பட்டியை பொத்தி கொண்டு தூங்கி கொண்டிருப்போமா என்று பார்த்தால் கிடையாது. பரப்போம், ஐயோ வாங்க அத ஃபயர் சர்வீஸை கூப்பிடு, தண்ணி எடுத்து ஊத்து, மண் எடுத்து வீசு, அந்த துணி எடுத்து போட்டு உருட்டு, எதையாவது செஞ்சு அந்த நெருப்பு அணைச்சரணும் என்று எவ்வளவு பாடுபடுவோம். காரணம் என்ன? அந்த நெருப்புல ஒண்ணு கொஞ்சம் ஒரு கங்கு நம்ம பக்கத்து வீட்டுல வந்து விழுந்தா நம்ம குடும்பமும் நாசமாயிரும்னு சொல்லி ஒரு தீய பார்த்த உடனே எப்படி மிகப்பெரிய அளவுல போராடுறோமோ உழைக்கிறோமோ, அந்த நரக படுகொலை என்பது இதை விட கொடூரமானது. அந்த நரக தீ என்பது, நரக வெப்பம் என்பது இதை விட கொடூரமானது. இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக நாம் என்றைக்கு மாறுகின்றோமோ, அதற்காக என்றைக்கு உழைப்பு செய்கின்றோமோ, அல்லாஹ் சொல்வதை போல் உங்களில் யார் தியாகம் செய்யக்கூடியவர்கள், சிரமங்களின் போது யார் பொறுமையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை அடையாளம் காட்டாமல் இலகுவாக உங்களால் சொர்க்கம் சென்று விட முடியாது. அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் உங்களுக்கு வேண்டுமானால் உண்மையிலேயே நீங்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும், அதற்கு தயாராக இருக்க வேண்டும், பொறுமையோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலேயும் குடும்ப வாழ்க்கையிலேயும் சமூக வாழ்க்கையிலேயும் நமக்கு ஏராளமான உபதேசங்களை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன வழிகாட்டினார்களோ அதை தெளிவான முறையிலே புரிந்து கொண்டு அந்த சொர்க்கத்தை இலகுவான முறையிலே பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் இந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக திருநாளாக இன்னும் ஒரு சில நாட்களிலே கடைபிடிக்க இருக்கக்கூடிய சமூகமான நாம் இன்னும் உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து ஒவ்வொரு ஹஜ் பெருநாள் கொண்டாட்டமும் இதை நம்முடைய மனதிலே ஆழமாக உள்ளே போய் திணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இங்கே இருப்பதை போன்று நாளை மறுமையிலேயும் சொர்க்கத்திலேயும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தந்தரல் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா அலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, துல்ஹஜ் மாதத்தை பொறுத்தவரை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய நன்மைகள் என்பது மற்ற நாட்களில் செய்யக்கூடிய நன்மைகளை விட மிகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாகும், சிறந்த செயலாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்னும் ஒரு 4-5 தினங்கள் தான் மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் ரமலானுடைய மாதத்தில் எப்படி ஆர்வங்கள் காட்டி பல்வேறு விதமான இபாதத்துகளில் ஈடுபட்டிருப்போமோ அதே போன்று இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தினுடைய மீதம் இருக்கக்கூடிய இந்த 10 நாட்களில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் நல்ல முறையிலே இபாதத்துகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை உங்களிடத்தில் வைக்கின்றோம். அந்த துல்ஹஜ் பிறையினுடைய 9வது நாள் தான் அரஃபாவுடைய நாளாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த நாளிலே ஹஜ்ஜுக்கு செல்லாத அந்த மக்கள், அந்த அரஃபா மைதானத்திலே இல்லாத மக்கள், அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள், யாரெல்லாம் அன்றைய நாளிலே இருக்கின்றார்களோ அவர்கள் நோன்பு பிடிக்கட்டும், அரஃபாவினுடைய நோன்பை பிடிக்கட்டும் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த நோன்பை யார் பிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு முந்தைய வருடத்தினுடைய பாவம், வரக்கூடிய வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த அடிப்படையிலே அந்த நோன்பை நாம் முறையாக பேணக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குர்பான் என்ற ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன விலை கொடுத்து எவ்வளவு பெரிய பிராணிகளை வாங்கியிருந்தாலும் அவற்றினுடைய இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹ்வை போய் சேருவது கிடையாது. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே என்ன இறையச்சம் இருக்கின்றது என்பதை, இஹ்லாஸ் இருக்கின்றது என்பதை மட்டும்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, ஒரு காலத்திலேயும் என்னுடைய ஆட்டை பாத்தியா, என்னுடைய மாட்டை பாத்தியா, பக்கத்தில் எவனாவது வந்துட முடியுமா, எவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்க, ஊரில் எவனாவது வாங்கியிருக்கிறார்களா என்று சொல்லி பெருமை அடிப்பதற்காக எந்த ஒரு குர்பான் பிராணியும் நாம் வாங்கி இபாதத்து என்ற பெயரில் எண்ணத்தை செலவிட்டாலும் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூக்கி வீசப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் பிராணியை எப்படி அறுக்க வேண்டும், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அதை மிகப்பெரிய அளவிலே போட்டு வேதனைப்படுத்தி விடாமல் கூர்மையான ஆயுதத்தை முன்கூட்டியே தயார் செய்து வைத்து இலகுவான முறையிலே அதனுடைய உயிர் பிரியக்கூடிய வகையில் நாம் குர்பானி பிராணியை அறுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சில சகோதர சகோதரிகள் அந்த குர்பான் பிராணிகளை அறுக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் படம் பிடிச்சிட்டு அந்த இரத்தக்கரை கத்தியோட கையில வச்சுட்டு அதனுடைய மிகப்பெரிய ஒரு கோர உருவத்தோட எல்லாம் நம்முடைய சமூக மக்கள் ஃபேஸ்புக்குகளில் இன்ஸ்டாகிராமில் லைக்குகளுக்காக வேண்டி இன்னைக்கு பார்த்தியா எங்க வீட்டில் இப்படி குர்பான் கொடுத்துட்டோம், இப்படித்தான் அறுத்தோம், இதுதான் ரத்தம், இதுதான் கத்தின்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாத செய்தியை சொல்வதை போல இதிலேயும் பெருமை அடிக்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கு நம்முடைய மக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதனால பிற மத அன்பர்கள் பார்த்து இஸ்லாத்தை மிகப்பெரிய அளவில் என்னப்பா இது ஈவருக்கும் உள்ள மார்க்கோங்கிறாங்க, இஸ்லாம் அமைதி மார்க்கோங்கிறாங்க, இப்படி கத்தி ரத்தம் கரியுமா, இப்படி ஒரு கூட்டமே இன்றைக்கு மாறிட்டு இருக்கே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு என்ன நோக்கம், என்ன குர்பான், என்ன முறை, என்ன காரணம் இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய மக்களுடைய சூழ்நிலை என்னன்னா இதிலேயும் பெருமை அடிச்சு இதுல 4 லைக்ஸ் 4 ஷேர் கிடைச்சதுன்னா அதுலேயும் நமக்கு பெரிய ஒரு பிரபலம் கிடைக்கும் என்ற பேரிலே தப்பான ஒரு வழிமுறையை நம்முடைய சமூக மக்கள் செய்வதை பார்க்கிறோம். இதிலிருந்தும் நாம் விலகி வாழ வேண்டும். என்ன நோக்கத்திற்காக இந்த இபாதத்துகள் எல்லாம் நமக்கு கடமையாக்கப்பட்டதோ அதை நல்ல முறையிலே உணர்ந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று கூறி இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.